ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வர்றதுக்காக தான் நாங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நானும் பாப்பாவும் 4 மணிக்கு எந்திரிச்சுங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டு பூஜை பண்ணிவிட்டு அவர் ஷூட்டிங் கிளம்புவார், எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பையனும். அதனால தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் பூஜைலாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டாங்க. சரி, நாங்களும் இங்கே வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் பாப்பா தான் போட்டாங்க அந்த கோலம். இப்போ வந்து கிச்சனில் வந்து ஸ்டவ்வு, இந்த கிச்சன் மேடை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஓவன் கவரு, இந்த கிரைண்டர் கவரும் அன்றைக்கி நாங்கள் முருகன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தது தாங்க. நானும் பாப்பாவும் எங்கள் பேத்தியும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த கவர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கோலமும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாமே எங்கள் பாப்பா தான் கோலமெல்லாம் போட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பூஜை பாத்திரமெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் நாங்கள் முன்னாலே வந்து பூஜை பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுப்போம். மறுநாள் பூஜை செய்ய சரியாக இருக்கும். அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டை வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட்டும் இருக்குங்க. அது ரெண்டுமே எப்போவுமே நம்ம பூஜை பண்ணும்போது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறது வழக்கங்க. அதுபோல் தான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு வந்து பூஜை சாமான்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையுமே கழுவிட்டு இருந்தேங்க. நான் கழுவி முடிச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு, டிஃபன் பண்ணால் ரெடி பண்ணிடலான்னு வந்தோங்க. வந்து பார்த்தா மாவு இருந்தது, இருந்தாலும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குதுங்க. சரி, அதனால தான் நானும் பாப்பாவும் தான். அதனால் நாங்கள் சேமியா இருந்தது, அதையும் நாங்கள் கிளறி 2 பேரும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தா துணியும் கொஞ்சம் நிறைய இருந்தது. இந்த பெட் கவரு, ஸ்க்ரீன் துணியெல்லாம் இருந்ததுங்க. அதையும் மிஷினில் போட்டு எடுத்து காய வச்சுட்டோங்க. அதை காய வச்சு முடிச்சுட்டு பார்த்தா டைமு மணி 1 போகுதுங்க. சரி, லஞ்சு என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தாக்கா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளே பர்பிள் கலரு கேபேஜ் இருந்ததுங்க. சரி, நேற்று வச்ச ரசமும் இருந்தது. சரி, அதோட இதை பர்பிள் கேபேஜ் போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சிடலான்னு இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. நம்ம நார்மல் கேபேஜ் வந்து 10 கிலோ 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட கிடைக்குதுங்க. ஆனால் இந்த கேபேஜ் ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்குது. இது கிலோ 60 ரூபாங்க. அதனால் உங்கள் வீட்டாண்ட இந்த கேபேஜ் கிடைச்சா நீங்கள் அதை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கேபேஜ் போட்டு நம்ம வீட்டில் கூட்டு வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்னும் அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குங்க. இன்னும் கடைக்கெல்லாம் போகணும். அதெல்லாம் போயிட்டு வர்றதுனால சரி, இன்றைக்கி லஞ்சும் வந்து நல்லா சிம்பிளாக தான் முடிச்சுக்கிட்டோம். இன்னையோட மினி விளாக் இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிரைண்டர் கவரும் ஓவன் கவரு பாப்பா போட்ட கோலமெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.